ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாத்தாவும் விளையாட ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் இவர் எப்படி ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஆவலாக பார்த்துட்டு இருக்காங்க. தாத்தா ஸ்கோர் பண்ணுற மாதிரி போகிறாரு, அப்படியே ஸ்டக்காகி நின்றுக்கிறாரு. ஹீரோயினியோ ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் இன்னும் ரெடி ஆகலப்பா, ரெடி ஆகிட்டு ஸ்கோர் பண்ணுவார், பொறுமையாக பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஃப்ரெண்டுக்கு அறியோ எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்குறா. திரும்பவும் அந்த தாத்தா ஸ்கோர் பண்ணுற மாதிரி போகிறாரு, திரும்பவும் அப்படியே ஸ்டக்காகி நின்றுக்கிறாரு. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவருக்கு இதே வேலையாக போச்சு, ஸ்கோர் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினியோ வயசாயிடுச்சு இல்லை, இரு கொஞ்சம் டைம் கொடுத்தா எல்லாமே ஸ்கோர் பண்ணுவார், பொறுமையாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அவளுக்கு மூஞ்சியே இல்லை. தாத்தாவும் திரும்ப ஸ்கோர் பண்ணுற மாதிரி போகிறாரு, திரும்பவும் ஸ்டக்காகி நின்றுக்கிறாரு. என்னடா இதுன்னு பார்த்தா முதுகு பிடிச்சிக்கிச்சு. அப்படியே அவரை அழகாக தூக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பையன் வரான், வீல் சேரில் தான் உட்காந்துருக்கான். அவனுக்கு அடிபட்டிருக்கும் போல். ஃப்ரெண்டுக்கு அறியோ இவனெல்லாம் எதுக்கு செலக்ட் பண்ணேன், இவனெல்லாம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினியும் யாரை பார்த்தாலும் உடனே அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அவங்களுக்கும் கொஞ்சம் திறமை இருக்கும், கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா சரியாக போகும் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறான். பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவளும் பார்க்குறா. அந்த பையனும் உட்காந்த இடத்துலையே ஸ்கோர் பண்ணிடுறான். அவனுக்கு கொடுத்த வாய்ப்பு எல்லாத்துலேயும் ஸ்கோர் பண்ணிடுறான், ஒன்றுத்த கூட வீண் பண்ணாமல். உடனே சுற்றி இருக்கவங்க எல்லோரும் பார்க்குறாங்க, பரவாயில்லையே பையன் நல்லா ஸ்கோர் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி. ஹீரோயினியும் நமக்கு ஒரு பிளேயர் கிடச்சிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. உடனே ஃப்ரெண்டுக்காரியோ கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடலாம், அப்புறமேட்டு இவனை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. இப்படியே ஒவ்வொருத்தராக வராங்க. யாருமே நல்லா ஸ்கோர் பண்ணவே இல்லை. ஹீரோயினியும் எனக்கு தெரிஞ்சு அந்த வீல் சேரில் உட்காந்தா பாரு, அந்த பையன் தான் நமக்கு செட் ஆவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதே நேரத்தில் ஃப்ரெண்டுக்காரிக்கு ஒரு ஃபோன் வருது, ஃபோனையும் அட்டன் பண்ணி பார்க்குறா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்போ வந்துட்டு போனால வீல் சேரில் ஒரு பையன், அவன் கை காலை சும்மா வச்சுட்டு இல்லாமல் திரும்பவும் போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவன் எந்திரிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும்னு சொல்லிட்டாங்களாமா டாக்டரு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினிக்கோ ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். யார் அது, பார்க்கறதுக்கு ரவுடி மாதிரி இருக்கானே அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் இவனோட ரூபத்துக்கும் இவன் விளையாடுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படியே பட்டுன்னு ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கான். எல்லாரும் பரவாயில்ல நல்லா பிளேயர் கிடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்கோர் பண்ணிவிட்டு ஹீரோயினிக்கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். கையை பிடிக்கிறது, வாமா கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண போகிறான். அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். அவனோட டிக்கிலேயே பாலை போட்டுட்டு இன்னும் முடியல இந்த ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான். ஹீரோயினிக்கோ அப்பா ஹீரோ வந்துட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். உடனே அந்த பையனோ நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் கொடுத்த டயத்தில் நல்லா ஸ்கோர் பண்ணணும், நான் ஸ்கோர் பண்ணிட்டேன், இதெல்லாம் சீட்டிங், நான்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோவோ இன்னும் இந்த ரவுண்ட் முடியலை, நம்ம 2 பேர் மேட்ச் வச்சுக்கலாம், இதில் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க வின் பண்ண அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவோ பாலை நீட்டுறான். நீயே ஃபஸ்ட்டு விளையாடு அப்படின்ற மாதிரி. உடனே அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இடிச்சுட்டு அவன் போய் ஸ்கோர் பண்ணிடுறான். என்னப்பா கிடைச்ச ஃபஸ்ட்டு வாய்ப்பை எனக்கு கொடுத்துட்டு நீ இப்போ சும்மா நிற்கிறியே அப்படின்ற மாதிரி வேணும்னே நக்கலாக பேசிகிட்டு இருக்கான். ஹீரோவும் அதை எதுவுமே கண்டுக்காம இந்த 2ஆம் டைம் நீயே பால் விளையாட அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் உன்னை எப்படி ஓட துரத்துறன்னு மட்டும் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போவான் பாருங்க. ஹீரோவோ காலை வச்சு தடுத்துடுறான். அவன் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறான். ஹீரோ சொல்கிறான் ஒரு பாலை கூட உன்னால் பிடிக்க முடியலையா அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசிகிட்டு இருக்கான். இருடா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். 3ஆவது வாய்ப்பும் ஹீரோ கையில் பால் இருக்கு. அவன் ஸ்கோர் பண்ணும்போது அந்த பையனும் பார்த்துட்டு அவனை அடிக்க போகிற மாதிரி போகிறான். அவனும் பயந்துட்டு பின்னாடி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அந்த கேப்பில் ஹீரோவும் போய் நல்லா ஸ்கோர் பண்ணிடுறான். இதை பார்த்து எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், அப்படியே மின்னல் வேகத்தில் ஸ்கோர் பண்ணிட்டானே பரவாயில்லையே பையன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினியும் ஹீரோ ஜெயிச்ச உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து அவன் மேலே ஏறி உக்காந்துக்கிறா. அந்த பையனும் இதெல்லாம் பார்த்துட்டு ஓடி போயிடுறான். ஹீரோயினியும் நினச்சேன்ப்பா எங்கே அந்த பையன்கிட்ட மாட்டிட்டு நான் கஷ்டப்பட போகிறோன்னு நினச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலை நீ வந்து என்னை காப்பாற்றிட்ட, வா நீ நானும் தான் நம்ம டீமையும் வழி நடத்தணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல உடனே ஹீரோவோ நான் உன் டீமில் சேரணும்னு சொல்லவே இல்லையே. ஹீரோயினியோ என்ன விளையாடுறியா, சுற்றி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவோ எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது ஹீரோயினியோ என்னை தாண்டி நீ போயிடுவியா, நீயும் நானும் மேட்ச் வச்சுக்கலாம், இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்கிறத கேட்கணும் சரியா அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறா. உடனே ஹீரோவோ சிரிச்சிட்டு பெருசாக ஒன்றும் விளையாட வேணாம், என் கையில் இருக்க பாலை மட்டும் நீ எடுத்துரு, நீ ஜெயிச்சிட்டேன்னா ஒத்துக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஹீரோவும் பாலை கையில் வச்சுட்டு அப்படியே கையில் தூக்கிக்கிறான். அதாவது அவன் ஹைட்டுக்கு பால் அப்படியே தூக்கி நிறுத்துறான். உடனே ஹீரோயினிக்கு குட்டையாக இருக்கால அது எட்டலை அந்த பால். அவளும் ஏக்கி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா. ஹீரோ மேலேயே ஏறி உட்காடுறா, முடியலை.
ஹீரோவும் அப்படியே ஹீரோயினியை தூக்கிட்டு அப்படியே 2 பேர் ஹீரோ ஹீரோயினி பால் இது அப்படியே தூக்கிட்டு போய் ஸ்கோர் பண்ணிடுறா. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். இவங்க 2 பேரும் பேர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. கூட்டத்தில் இருக்கிறவங்களும் விளையாடுறதுலேயும் சரி ரொமான்டிக்லேயும் சரி ஹீரோ ஜெயிச்சிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக விளையாட மாட்டானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. உடனே இவன் ஃபீல் பண்ணுறதை பார்த்த உடனே ஹீரோவோ, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக உன் கூட நான் விளையாடுறேன், அதாவது உன் டீமுக்காக நான் விளையாண்டே ஜெயிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயினியும் ரொம்ப கோவமாக இருக்கா. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் இந்த மாதிரி கேட்டிருப்பான், அதுவும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்குறானே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. உடனே ஃப்ரெண்டுக்காரியோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நான் தான் மாடலாச்சு, உனக்கு தேவையான துணியெல்லாம் ஸ்டிச் பண்ணி நான் தரேன், அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ ரொம்ப அழகாக இருக்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்ட அப்படின்னா ரொம்ப அழகாக இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவ்வளோ நான் ரொம்ப அழகாக இருக்கேனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அப்புறம் தான் தெரியுது ஹீரோ என்ன கேட்டிருப்பான்னா சேஸ் கேர்ள் மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி. ஃப்ரெண்டுக்காரியே ஒன்று அழகாக காமிக்க வேண்டியது என்னோட என்னோட கடமை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினியோ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராமல் கூச்சப்பட்டுட்டே நிற்பா, தலையை மட்டும் ஸ்க்ரீனுக்கு நடுவில் விட்டுட்டு. உடனே ஃப்ரெண்டுக்காரியோ, முதல்ல வெளியில் வா அப்படின்னு கூப்பிடுறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. திரும்பவும் என்னால் முடியாது, இந்த ட்ரெஸ்ஸோட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் கழுத்தை மட்டும் நீட்டிட்டு நிற்கிறா. ஃப்ரெண்டுக்காரியோ, நீ கவலைப்படாத, உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரா. இவளை பார்த்த உடனே டீம்மேட்ஸ் எல்லாரும் ஓடி வந்து அப்படியே ஜொல்லு வடிகிறாங்க. இவ்வளோ அழகான கேப்டனா எங்களுக்கு அப்படின்ற மாதிரி. இவளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அட லூசு பசங்களா, நான் கேப்டன் இல்லைடா, நான் மேனேஜர் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் ஹீரோயினி போகிறா. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஹீரோவும் பார்த்துட்டு, நாளைக்கு காலையில் கிரவுண்டுக்கு வந்துடுறேன், ப்ராக்டிஸ் பண்ணலாம், ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பிடுறான். இவனை அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவ கோவமாக உட்காந்துட்டு இருக்க. அதே நேரத்தில் செகண்ட் ஹீரோ வந்துடுறான். என்னம்மா ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அவளோ, டே நான் ஒரு பொண்ணாக மாறினதும் போதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸு போட்டதும் போதும் முதுகு பின்னாடி பாரு அவ்வளோ வலியாக இருக்குது. இவனை பார்த்து, டே தயவு செஞ்சு நான் ஒரு பொண்ணுன்றதுக்காக என்னெல்லாம் லவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, பின்னாடி நீ தான் வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா. இவனுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. எப்படி இருந்தாலும் நீ தான் எனக்கு